ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் புக்கில் ஐஸ்கிரீம் கோன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு சேர்த்து இது லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பால் 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தேவைப்படும். இது நல்லா இந்த மாதிரி திக்கான பேட்டராக வர வரைக்கும் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கோன் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான்ஸ்டிக் பேனில் 1 கரண்டி போல் நம்ம பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்துட்டு நல்லா தின்னாக சுற்றி விட்டுக்கோங்க. இது பண்ணும்போது கல் சூடாக இருக்கக்கூடாது, அதனால் இதை நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுங்க. இதோடைய ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆன உடனே இதை திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா கலர் வந்த உடனே இதை எடுத்துடலாம். இதை எடுத்து சூட்டோடையே இது கோன் ஷேப்பில் உருட்ட ஆரம்பிச்சிருங்க. இது கொஞ்சம் சூடு ஆறிச்சுன்னா கூட நல்லா கிறிஸ்பி ஆகி உடைய ஆரம்பிச்சிடும். இதை 15 to 30 செகண்ட்ஸ் இதே ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம கைக்கு சூடு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு சுத்தமான துணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டா நம்ம கோன் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நம்ம கப் ஷேப்பில் கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம சூப்பரான கிறிஸ்பியான ஐஸ்கிரீம் கோன் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.